இந்தியா நல்லா இருக்கு. இந்த ஊரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். இங்க பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றதுதான். இனிமே அவ திருப்பி லண்டனுக்கு போற வரைக்கும் நீங்க இதே மாதிரி ட்ரெஸ்ஸோட தான் சுத்தணும். என்ன புரிஞ்சுதா? ஏய், என்னடி ட்ரெஸ் அது? ரொம்ப கேவலமா இருக்கு நிலா. ப்ளீஸ் நிலா, நான் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஹலோ, நான் சொன்னதை தான் நீங்க செய்யணும். என்ன பெரிய இவ மாதிரி டாம் பாய் ஜிம் பாய் அப்படி இப்படின்னு சீனை போடுறா? அதெல்லாம் இந்த மாதிரி டைட்டான ட்ரெஸ் போட்டதுனால தானே. இங்க பாருங்க, அவ போற வரைக்கும் இது மாதிரி தான் நீங்க ட்ரெஸ் போடணும். சாருக்கு பெரிய பாடி பில்டர்னு நினைப்போம். ஏன் ஆம்ஸ காட்டாம சார் டி-ஷர்ட் எல்லாம் போட மாட்டீங்களோ? ஏய், அதுக்குன்னு ஓரளவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுடி. இது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சுத்துற மாதிரியே தோணுதுடி. அப்புறம் இந்த பெண்குயின்லாம் நடக்குமே டிக்கி 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 டிக்கின்னு, அது மாதிரி நடக்கிற ஒரு ஃபீலா இருக்குடி. ஐயோ, எனக்கே சிரிப்பு வருதுடி. ப்ளீஸ் டி, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுடி. முடியாது முடியாது முடியாது. ஸ்ரீஜா லண்டனுக்கு ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் நீங்க இதே மாதிரி தொலை 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 தொலைன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் போடணும். ஆதி. ஸ்ரீஜா, ஐம் கமிங். நீ கூப்பிடுறாடி, வேறதான் நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுறி. இப்படிதான் போடணும்னு சொல்றல, போ இதே போட்டு வெளியே போ. ஷூஸா வடிக்கிறான். ஆதி. ஏய், வரேன்டி. இவ ஒரு பைத்தியம், கூப்பிட்டு உயிரை வாங்குறா. ஆதி பேதின்னு. ச்சே. சிரிப்பா அடக்க முடியல. சிரிப்பா இருக்குல்ல? என்ன நினைச்சா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? என் ட்ரெஸ் எல்லாம் எங்கடி? கப்பல்ல ஒரு ட்ரெஸ்லயும் காணோம். எல்லாத்தையும் ஒளித்து வைத்து விட்டேன். என்னது, ஒளிச்சு வச்சிட்டியா? ஆதி. ஷோ, இவளுக்கு என்ன கேடு வந்துச்சு இப்ப? பாரேண்டி, இருடி. பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவ கண்ணு குள்ளி கண்ணு மாதிரில இருக்கு. என்னென்ன சொல்றா அவ? ஜிம்பாய்ங்கறா, அதுங்கறா, இதுங்கறா. அவரை நல்ல பத்திரமா பாத்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. இந்த பொண்ணுங்க கண்ணெல்லாம் அப்படிதான். எப்ப பாரு யார் மேலேயாவது கண்ணு வச்சு, அதுவும் பர்டிகுலரா அடுத்தவன் புருஷன் மேலேயே கண்ணு வைக்கிறது. ஏய் ஸ்ரீஜா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? வாவ், எப்படி மேம் நீ மட்டும் இவ்வளோ ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்ற? ஆக்சுவலி யூ நோ, லண்டன்ல இப்போ இதுதான் ஃபேஷன். எல்லாருமே இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, யூ நோ. ஓ ரியலி? நல்ல வேலை, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் இந்த ட்ரெஸ் கேவலமா இருக்குமோ, இவன் எல்லாம் கலாய்ப்பாலும் நினைச்சு. அப்பாடியோ, நிலா நம்மளுக்கு நல்லதுதான்ப்பா பண்ணிருக்கா. மேம், வீட்டில் இருக்க ரொம்ப போர்ட் அடிக்குது மேம். என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போறியா? அதுவும் பைக்கில். எனக்கு இந்தியாவில் பைக் ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஃபாரின்ஸ்லாம் பைக்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி கார். பட் இந்தியா வந்தால் தான் என்னால் பைக்லலாம் போக முடியும். ப்ளீஸ் மேம், என்ன பைக்கில் கூட்டிகிட்டு போறியா? ஆக்சுவலி இன்னும் ஃபாரின்லலாம் ரூல்ஸ் நிறைய மதிக்கணும். பைக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாலாம் ஓட்ட முடியாது, ஃபைன் போட்டுடுவாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாதுல்ல, நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டலாம் ஜாலியாக. அப்படி ஹக் பண்ணிட்டு சூப்பராக இருக்கும் மேன். என்னை கூட்டிகிட்டு போறியா? போலாம். பட் நிலா இங்க தனியா இருப்பாளே. உனக்கு பைக் ஓட்ட தெரியும்ல, நான் வேணா என்னோட பைக்கே தரேன், நீ வேணா போயிட்டு வாயேன். ஐயோ, எனக்கு பைக் ஓட்ட தெரியும். பட் இப்போ எனக்கு பைக் ஓட்டுற மோட் இல்லை. யாராவது ஓட்டினா பின்னாடி உட்காந்துட்டு போகலாம். ப்ளீஸ் எனக்காக இது கூட பண்ண மாட்டியா ஆதித்யா? இல்ல ஸ்ரீஜா, அதுக்கு சொல்லல. நிலா பாவம்ல, கார்ல கூட போலாம், நிலாவையும் கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ், பைக்லலாம் வேண்டாமே. என்ன என்ன பிரச்சனைங்க? ஆஹா, வந்துட்டாயா? ஹாய் மோன், வந்துட்டீங்களா? ஆக்சுவலி நான் ஆதித்யாவை என்ன பைக்கில் ரைட் கூட்டிகிட்டு போக சொன்னேன். ஆனால் அவன் நீங்கள் இல்லாமல் வரமாட்டேன்னு ரொம்ப ஹோம்லியாக சில்லியாக பேசிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் அவனை என் கூட பைக்கில் அமுச்சு விடுங்களேன். ஏண்டி, போகிறப்ப உன்னைய பைக்கில் ரைடு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ என்ன குழந்தையா? இல்லை குழந்தையான்னு கேட்குறேன். ஏன் கை காலை வச்சுக்கிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருக்க முடியலையோ? மோன், நீங்கள் எது பேசினாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இன்னும் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபாஸ்ட் தமிழ், ஓகே? உனக்கு புரியக்கூடாதுன்னு தாண்டி இவ்வளவு வேகமா பேசுறேன் நூடுல்ஸ் மண்ட. வாட் யூ செட்? சோ இவளுக்கு ஒரு விஷயத்தை டபுளா சொல்லியே எனக்கு பிபி ஏறுதே. ஐயோ, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவளை நிறுத்த சொல்லுங்க. I'm feeling hungry. Do you have any items to eat? ஐட்டம் தானே, இரு, கேப்பங்குளும் கருவாட்டு குழம்பும் இருக்கு, எடுத்துட்டு வரேன். நல்லா தின்னு. என்ன? What is that? கேப்பக்கூழ் and கருவா குழம்பு? அட நூடுல்ஸ், கருவா குழம்பு இல்ல, கருவாட்டு குழம்பு. கேப்பங்கூழ் சொல்லு, கருவாட்டு குழம்பு. No. I don't want that and all. I need pizza, burger and some sandwiches. Do you have that?
டு யூ ஹேவ் தட்? நான் என்ன கடையை வச்சுக்கிட்டீங்க உட்காந்துருக்கேன். போடி போய் உனக்கு வேணுங்கிறத வெளியே போய் பொறுக்கி தின்னுட்டு வா போ. நிலா போதும், காமெடியா பேசினதெல்லாம் போதும். அவ நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட், நம்ம அவ கெஸ்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். நீங்க ரொம்ப ஓவரா வலியாதீங்க. என்ன கெஸ்ட்னா கெஸ்ட் மாதிரி நடந்துக்கணும். ஏர்போர்ட்ல வச்சு உங்களுக்கு எனக்கு பொருத்தமே இல்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனாவே இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு நான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கணுமா? நிலா ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு 2 months தான் அவ கிளம்பிடுவா. ஓகே என் செல்லம்ல, ப்ளீஸ்டா. அவ வேற எங்க தான் போவா? நீயே நினைச்சு பாரு. நம்ம தானே நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை நல்லா பாத்துக்கணும். ப்ளீஸ்டா தங்க குட்டில. ஏதோ நீங்க என்ன தங்க குட்டி செல்ல குட்டின்னு கெஞ்சிறதுனால அந்த நூடுல்ஸ் மண்டைய சும்மா விடுறேன் இல்ல. சரி சரி சரி, அவளை உன் வலிக்கே வரவிடாத அளவுக்கு பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, சீக்கிரம் அவளை செட்டில் பண்ணிட்டு தூங்க வாங்க. தூங்க வரவா? நான் எப்போதும் ஹால்ல தானே தூங்குவேன். நீங்க ஹால்ல தூங்க போறீங்கன்னா அவளும் ஹால்ல தானே தூங்குவா? ஓஹோ, சாருக்கு ரொம்ப வசதியா இருக்கோ? ஏய் சிசி சிசி என்னடி பேசுற? ஒழுங்கா ரூம்க்கு வாயா, சாம்பிராணி வாயா. ஆக்சுவலி அவ வாய் தானே அப்படி இருக்கு, நம்ம வாய் நல்லா தானே இருக்கு. எதுக்கு நம்ம வாயை பார்த்து அப்படி சொல்லிட்டு போறா? கண்மணி, ஐயோ கண்மணி. அண்ணி, ஏய் என்னடி பண்றீங்க? ஏண்டி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. என்ன கண்மணி, நாங்க உங்களுக்கு என்ன குறை வச்ச சொல்லு. அண்ணி அல்லாதீங்க, நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனா நான் தான் யாருக்குமே பிடிக்காதவளாயிட்டேன். உங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம வெளியே வந்துட்டேன். யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருக்குமே ஒரு நல்ல பொண்ணாவும் நான் இல்லை. ஐயோ கண்மணி, அப்படிலாம் யோசிக்காதம்மா. நான் வீட்டை விட்டு வரும்போது உன் மேலே ரொம்ப கோவமாக தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏம்மா அந்த கார்த்திக் பையன் உன்னை வெளியே அனுப்பிச்சுட்டானா? நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானா? எதுவாக இருந்தாலும் சொல்லு கண்ணு. அண்ணி, நீங்கள் இப்போவும் கார்த்திகை பற்றி தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. கார்த்திக் ரொம்ப ரொம்ப நல்லவர் அண்ணி. அவர் நான் சொல்லாமல் கொல்லாமல் அங்கே போனோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. நீ ஒரு நைட்டு கூட எங்கேயுமே தனியாக இருக்கக்கூடாது, உன்னை இந்த உலகம் தப்பாக பேசும், நீ ஒரு பொண்ணு, அதனால அந்த கட்டுப்பாட்டோட தான் இருக்கணும்னு சொல்லி அப்போவே அந்த வாசல்லையே என்னை ஆட்டோவில் அமுச்சு வச்சிட்டாரு அண்ணி. எனக்கு தான் வீட்டுக்கும் வர மனசு இல்லாமல் மறுபடியும் கார்த்திக் கூடயும் போக முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டேன் அண்ணி. வெளியே வர எங்கே தங்கினாலும் எனக்கு பாதுகாப்பு இல்லை. கோவிலுக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலான்னு தான் நீங்கள் அங்கே வந்த. கார்த்திக்குக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அண்ணி. நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு போகலான்ட்டு தான் போனேன். ஆனால் அவர் உங்கள் அண்ணன் அண்ணி அம்மாலாம் சம்மதிக்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த விரக்தியில் ஏதாவது பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இதில் என்ன அம்மா அம்மானு கூப்பிட்றது என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு அண்ணி. என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துட்டேன். அம்மா அம்மா கண்ணனி அம்மா. இதழ் 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 குட்டி, வா குட்டி, அம்மா கிட்ட வா தங்கம். இதழ் எப்படி வந்த இதழ்? அம்மா அம்மா அழக்கூடாது, பாப்பா இருக்க, அம்மா அழக்கூடாது. அழ மாட்டேன் தங்கம். பாரு கண்ணால தொடச்சிட்டேன். அம்மா அழ மாட்டேன்னு. அம்மா சிரிச்சுட்டே இருக்கணும். அம்மா பாப்பா விட்டு எங்கும் போக கூடாது, பாப்பா கூட தான் இருக்கணும். செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியா இதழ்? அம்மா நம்மட்ட போணும், அம்மட்ட போணும் சொல்லிட்டே இருந்தேன். சாரிம்மா, அம்மா உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. நான் பண்ணது தப்பு தான். சாரி. இனிமே அம்மா உன்னை எங்கேயுமே தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். ஓகே ஓகே. இதழ் குட்டி, அப்பா எங்க கண்ணு? அப்பா, தாஜா பெரியப்பா, தோஜாம்மா எல்லாம் வந்துக்காங்கம்மா. எங்க கண்ணு? யாரையுமே காணோம். வந்துக்காங்கம்மா. கார்த்திக், கார்த்திக் போடு. என்ன அடி சி, இவனுங்களுக்குலாம் வேற வேலை பழப்பே இல்லை போல, இருக்கிறவளைகளை பிடிச்சி ஆரஞ்சுக்கிட்டு. நீங்க என்ன மாமா மறைக்கிறீங்க? இப்ப நீ யார சொன்ன? யாரு அரைஞ்சாங்களோ அவங்கள சொன்ன மாமா. மாமா மறைச்சிட்டே நிக்காதீங்க, அங்க பாருங்க எவ்வளவு நல்ல சீன் நடந்துகிட்டு இருக்குன்னு. திரும்புங்க மாமா. எதுக்கு இப்படி பண்ண சொல்லு,
எனக்கு இப்படி பண்ண? நான் உன்கிட்ட எவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன், வீட்டுக்கு போ கண்மணி, எல்லாரோட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அதுக்குள்ள என்னடி அவசரம் உனக்கு? கார்த்திக், எனக்கு பயமா இருந்துச்சு கார்த்திக், அதனாலதான் வேற வழி இல்லாம அப்படி பண்ணிட்டேன். சாரி கார்த்திக், என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான். ஏய், வர்ற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டு முடிச்சிருவேன். ஆனா எவ்வளவு தூரம் தவிச்சு தொடிச்சு போனேன்னு எனக்கு மட்டும் நன்றி தெரியும். கார்த்திக், நான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எங்க வீட்லயும் என்னால இருக்க முடியல. நான் உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், ஆனா எங்க வீட்ல வேற ஒரு பையனை கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட வந்தா நீங்களும் அவங்களோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றீங்க. இப்ப நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? கண்மணி, இங்க பாருக்கண்ணு, நீ வீட்டுக்கு வா. உன்னை நான் வற்புறுத்த மாட்டேன், வேற கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ வீட்ல எங்க கூடவே இரு, வா கண்ணு. செம்பா, கண்மணி. அண்ணே, ஏங்க நீங்க எப்படி இங்க? நம்ம கடைக்கு முருகன் அண்ணன் வந்தாரு, அவரு தான் சொன்னாரு கண்மணியை கோயில்ல பார்த்தேன்னு. எனக்கும் நம்ம ஈசு தாங்க சொன்னுச்சு கண்மணி கோயில்ல உட்காந்துருக்கான்னு. அதான் பதறி அடிச்சு ஓடி வந்தேன். கண்மணி, கோயில்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஊருக்காரவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. நீ வாமா, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். அண்ணி, நான் எங்கேயும் வரல அண்ணி, என்ன எங்கேயும் கூப்பிடாதீங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அண்ணி. என்னம்மா விட்டுறனா? நாங்க அப்படியே உன்னை அப்படியே எங்கேயும் விட்டுட்டு போக முடியுமா? என்னம்மா பேசுற? கண்மணி, நீ வீட்டுக்கு வாமா, அண்ணன் பாத்துக்கிறேன். இப்ப என்ன, யாரையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒன்னும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? நீ எப்போதும் போல நம்ம வீட்லயே வந்துரு, வா. ஆமா, இப்ப வயசு என்ன உனக்கு? 24 வயசு தானே ஆகுது, இன்னும் வயசு இருக்குல்ல, அப்புறம் பாத்துக்கலாம், வா. இல்லைண்ணே, நான் வரல. என்னால நம்ம வீட்டுக்கு மறுபடியும் சகஜமா வர முடியாது. இதழ் குட்டி, ரோஜாமா அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கியா? டாடியும் அம்மாவும் இப்ப வந்துடுறோம். சரிப்பா அம்மா. ரோஜா மாட்ட போக்கண்ணு, அம்மா இப்ப வந்துடுறேன். சரிம்மா. கண்மணி, இப்ப என்னதான் நீ முடிவு பண்ணிருக்க? எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டு இங்கே நிக்கிற? கார்த்திக், உங்க சைட்ல இருந்து மட்டுமே எல்லாரும் பேசுறீங்க, ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? கண்மணி, இது கோயில்மா, இங்க நின்று பேசினா எல்லாரும் பாக்குறாங்க. நீ வீட்டுக்கு போய் ஆற மாதிரி அவங்க கிட்ட உட்காந்து பேசு. முடியாது கார்த்திக், என்னால வீட்டுக்கு போக முடியாது. கண்மணி, உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு நீங்க எல்லாரும் தான் பிரச்சனை. ஏன் எல்லாரும் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதையுமே எனக்கு கிடைக்கவே விட மாட்டீங்களா? சொல்லுங்க. என் ராசியா இல்ல நான் பிறந்த நேரமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவரும் நான் 15 வயசா இருக்கும்போது இறந்துட்டாரு. எங்க அப்பாக்கு அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது ராஜா மாமாவை தான். அவரும் என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாரு. சரி, அவர் எப்ப சந்தோஷமா இருக்காரு, அவர் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது என் கார்த்திகை தான், என்னோட இதழ் குட்டியை தான். அதுவும் என் கையை விட்டு போகணுன்றப்போ நான் எதுக்கு உயிரோட வாழணும் சொல்லுங்க? கண்மணி, வாழ்க்கையே வெறுத்து போச்சு கார்த்திக். நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் எதுக்கு கார்த்திக் உயிரோட இருக்கணும்? நான் எப்படி கார்த்திக் சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு விஷயமாவது எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கா? எதுவுமே இல்லையே. கண்மணி, அழுவாத கண்ணு. அண்ணி, என்ன சின்ன வயசுல இருந்து நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் ஏதாவது எனக்கு அது வேணும் அண்ணி, இதை செஞ்சு கொடுங்க அண்ணின்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பேன். ஆனா வாட்டியா நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் அண்ணி, அது செஞ்சு கொடுங்க உங்ககிட்ட கேட்டேன். ஆனா அதை யாருமே மதிக்க கூட இல்லைல்ல. கண்மணி, போதும், நீ பாட்டு. சின்ன பொசுக்கு நீங்க திரும்பிட்டாரு, என்ன சொல்ல போறாரு? செம்பாக்கா, அண்ணன், இதுக்கு மேலேயும் கண்மணி அழுவுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த விஷயத்த பத்தி நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினதே இல்லை. ஆனா வாட்டியா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என் கண்மணி ஆசைப்பட்ட விஷயத்த நான் நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா. அவ நினைச்சதை விட அதிகமா அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்க வீட்டு பொண்ணு கண்மணியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ப்ளீஸ், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ப்ளீஸ். டாக்டர் தம்பி, அது உங்களோட பயம் என்ன? என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்டெஃபி வந்துருவான் தானே? அவள்கிட்ட நான் லீகலா டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்னோட லாயரை மீட் பண்ணி பேசலாம். அவள் இதுக்கப்புறம் என்னோட லைஃப்குள்ள வரவே மாட்டா. அவளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பிரிஞ்சேன். இதுக்கப்புறம் அவளே நினைச்சா கூட என்னால் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது. பிரிஞ்சது தான்.
அதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. ஆனா கண்மணி கூட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்களை சேர்த்து வைப்பீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்டெஃபி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணமே அவளுக்கு ஒருத்தர் கூட பழக்கம் இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவரோட போயிட்டா. அதனால கண்டிப்பா அவ திரும்பி வர மாட்டா. என்ன நம்புங்க ப்ளீஸ். என்னப்பா சொல்றீங்க? அந்த பிள்ளைக்கு வேற ஒரு பையன் கூட பழக்கம் இருந்துச்சா? ஆமாக்கா, அவளுக்கு வேற ஒரு பையனோட பழக்கம் இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ அவ பிரெக்னெண்டா இருக்கா. அப்ப அந்த பிள்ளை மறுபடியும் உங்களை தேடி வராதாப்பா? கண்டிப்பா வரமாட்டானே. அப்படியே வந்தாலும் எப்படின்னு நான் அவளை ஏத்துக்குவேன்? என்ன நம்பி என் குழந்தையும் என்னையும் சந்தோஷமா பாத்துக்கணும், நம்மளாம் குடும்பமா ஒற்றுமையா இருக்கணும், என் கூட வந்தா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிற ஒரு பொண்ணை விட்டுட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தனோட பழக்கம் வச்சுக்கிட்டு அவனுக்காக என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போனவளை நான் ஏத்துக்கணுமா? அண்ணே, நாங்க நினைச்சிருந்தா எப்பவோ போய் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா என் மனசு முழுக்க உங்களோட சம்மதம் தான் முக்கியம்னு தோணுச்சு. இவ என்னோட கண்மணி. நான் இவளை யாருக்காகவும் விட்டு தரமாட்டேன். நேற்று நைட்டு கூட நான் ஏன் தெரியுமா இவளை வீட்டுக்கு போன்னு சொன்னேன்? அதெல்லாம் உங்களுக்காக தான். அண்ணன் ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல கடை வச்சுக்கிட்டு இருக்காரு. செம்பாக்காவை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுது. நீங்க யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்ற கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கண்மணியை நான் வீட்டுக்கு போன ஆட்டோ ஏற்றி அமுச்சு விட்டேன். தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் எங்களை பத்தி யோசிச்சிருக்கீங்க. ஆனா நாங்க உங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையேப்பா. ஆமாப்பா, நீங்க ரொம்ப நல்லவரு, நல்ல மனுஷன், நல்லா பேசுறீங்க, எல்லாமே தெரியும். ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. எங்க பொண்ணு நீங்க நல்லா தான் வச்சுப்பீங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா எங்க பொண்ணு என்ன பண்ணுன்றதுதான் எங்களோட பயமா இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு. எங்க பொண்ணு கண்மணியே இவ்வளவு தூரத்துக்கு உறுதியா நீங்க தான் வேணும்னு நிற்கும் போது நாங்களாம் என்னப்பா பண்ண முடியும்? அவதான் எல்லாத்தையும் அவ வாழ்க்கையில ஆசைப்பட்டதெல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறாளே. அது போக இதுவாது அவளுக்கு நல்ல சந்தோஷமா கிடைக்கட்டும். பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, முடிவு பண்ண மாட்டாங்களே. என்னதாண்டா உங்க முடிவு? பாசிட்டிவாவும் பேசுற மாதிரி இருக்கு, நெகட்டிவாவும் பேசுற மாதிரி இருக்கு. பட்டுன்னு போட்டு உடங்கடா. சே, எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது? பிரசாதம் வேற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பசிக்குது வேற. அண்ணா. ஆமா கண்மணி, டாக்டர் தம்பியை கல்யாணம் பண்றது இதழ் குட்டியை நீ பிள்ளைய ஏத்துக்கிட்டதுதான் உன் சந்தோஷம்னா அதுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம். நாங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து உனக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என் பேர் பேரும் நாளிதழ் தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. அப்பாடியோ, இதுக்காடா இவ்ளோ பெரிய போராட்டம் பண்ணீங்க? போய் தின்னு போ. அதான் பிரசாதம் கொடுக்குறாங்க போறேன்னு சொன்னியே, போ. ஆஹா, அதான் ஒண்ணு செஞ்சுட்டாங்களே, இதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு பிரசாதம்? கஷ்டப்பட்டு உங்கள்கிட்டலாம் கேவலமா பேச்சு வாங்கி அறை வாங்கி யாருக்கும் தெரியாம இவளை நைட்டோட நைட்டா ஆட்டோ ஏத்தி ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணா இவ சேர்ந்துக்கிட்டு நான் கோயில் பிரசாதத்தை சாப்பிடணுமா? அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. 2 நாளா இதுங்க 2 பேரால நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு இவங்க எனக்கு KMS ஹக்கீம் கல்யாண பிரியாணில இருந்து பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்தா கூட பத்தாது, தெரியுமா? என்ன மாமா இவ்ளோ பெரிய காமெடி சொல்லிருக்கேன், சிரிக்காம சாமி சில மாதிரி நிக்கிறீங்க? இது காமெடின்னு நீ அதான் சொல்லிக்கணும். மாமா அதெல்லாம் விடுங்க. அங்க பாருங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, கட்டிலாம் பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் நம்ம இப்ப ஹே, அவங்க சேர்ந்துட்டா எனக்கு உன் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சுன்னு அர்த்தமா? தொலைச்சு நீ தானே அவளை ஓட விட்ட. எனக்கு தெரியாம அவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு என்கிட்ட மறைச்சிட்டு எனக்கு துரோகம் பண்ணிருக்க. உன்ன ஏத்துக்க சொல்றியா? அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா உன்ன இதுக்கு நான் ஏத்துக்கணும்? யோ லூசாயா நீ? பிரிஞ்சதே அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக தான். இப்ப அவங்க சேர்ந்துட்டாங்க, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். என்னையா பேசுற? இங்க பாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எனக்கே தெரியாம நீ ஒரு பெரிய காரியத்தை, அதுவும் இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிருக்க. உன்னை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மன்னிக்கவே முடியாது. போயா, நீ மன்னிக்கவே வேண்டாம். எனக்கு வயிறு செம்மையா பசிக்குது. நான் பக்கத்து கடையில போய் பிரியாணி சாப்பிட போறேன். நீயும் உன் குடும்பமும் அப்படியே துரோகம் பண்ணிட்டாங்களாம். பெரிய குடும்பம், ராஜ பரம்பரை. கண்மணி, இப்போ சந்தோஷமா? ஆமா கார்த்திக், அண்ணா அண்ணி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதழ் குட்டியோட நானு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். இந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் கண்மணி வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ அவசரப்பட்டது கூட நல்லதுக்கு தான். இல்லனா நீ அவசரப்பட்டு இங்க வரலனா இப்போ இந்த டைம் நம்ம சேர்ந்திருக்க கூட முடியாது.
அதுக்கு தான் கார்த்திக் சொன்னேன். அவசரப்பட்டு இப்படி ஏதாவது வேலை பண்ணாதான் அவங்க நம்மளை சேர்த்து வைப்பாங்க. அதனால தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். அடி பாவி, அப்ப பிளான் பண்ணி தான் இங்க எல்லாரையும் தவிக்க விட்டியா? நீங்க வேற செம்பானிக்கு தெரிஞ்சவங்க, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் போயில நின்றுட்டு இருந்தேன். அப்பதானே அவங்க என்ன பார்த்துட்டு போய் எங்க அண்ணன்ட்டையும் அண்ணிட்டையும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் வேற ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போயிருப்பேனே. நான் எதுக்கு கோயில்ல வந்து உட்காரணும்? ஏய், நான் உனக்கு ஃப்ராடுன்னு பேர் வச்சதுல தப்பே இல்லடி. சரியான கேடிடி நீனு. ஆனா என்னோட செல்ல ஃப்ராடு. இங்க பாரு, எனக்காக மட்டும்தான் நீ ஃப்ராடுத்தனம் பண்ணும். என்கிட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது என்ன? பயப்படாதீங்க, பண்ணுவேன். ஏய் ஃப்ராடு பொண்டாட்டி, அடி வாங்குவ. பயல, என் பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாம்மா? இப்ப வரைக்கும் கிடைக்கல. ஆனா உங்க பையனையும் என் தங்கச்சியும் பார்க்காம நம்ம இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்காக தான் இந்த ஊருக்கே நம்ம இங்க வந்திருக்கோம். என் பையன், என் மருமக, அவ குழந்தைங்க, என் பேர குழந்தைங்க, இவங்க எல்லாரையும் நான் ஒட்டுக்கா பார்க்கணும். அவங்கள பார்த்த மறு நிமிஷம் என் உயிர் என் உடம்ப விட்டு பிரியணும். அதுதான் என்னோட ஆசை கயல். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா என் தங்கச்சியை கடைசி வரைக்கும் பார்க்காமையே போயிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நடக்க நான் விட மாட்டேன். உங்க பையனையும் என் தங்கச்சியும் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறது என்னோட பொறுப்பு. உன்னை நம்புறேம்மா. சாப்பிட உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? என் பையனை பார்க்காம என் பல்லுல பச்சை தண்ணி கூட படாது. என்ன நம்புறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நான் கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னேன். இன்னைக்கே கூட்டிட்டு வரேன்னு சொல்லலையே. சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சீக்கிரமா அவங்கள குடும்பத்தோட கூட்டிட்டு வர ட்ரை பண்றேன். சரிம்மா, 2 இட்லி மட்டும் வாங்கிட்டு வா. ம் அப்புறம் நீயும் சாப்பிடுமா. சரி, பத்திரமா இருங்க. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் 2 இட்லி கட்டிட்டு வரேன். ஆ சரிம்மா. தன்மை தன்மை இருக்கீங்களா? சிஸ்டர் நான் தான். வாங்க மேடம். நிறைய தண்ணி குடிச்சிங்களா? குடிச்சிங்க. சரி வாங்க. ஏங்க, நானும் வரலாமா? இல்லம்மா, நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க. போர் அடிக்குதுங்க, வந்து நின்று பாக்குறேனே. உள்ள வரக்கூடாதுமா, நீங்க வெளியவே நில்லுங்க.